வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். ஒரு 3 அப்டேட் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். டெட் பாஸ் மார்க்கு, டிஆர்பி நோட்டிஃபிகேஷன், காமன் டெட் பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வர்கள் கவனத்திற்கு பாஸ் மார்க், நீதிமன்ற வழக்குகள் மற்றும் தற்போதைய நிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் தொடர்பாக பலரும் தொடர்ந்து கேட்டு வரும் முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பாஸ் மார்க் மாற்றப்படுமா, நீதிமன்றத்தில் என்ன நிலை உள்ளது, அரசு என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதையே இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கிய விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலேயே நான் சொல்ல விரும்புகிறேன். சமூக வலைதளங்கள் மற்றும் சில யூடியூப் சேனல்களில் பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வ அரசாணை அல்லது டிஆர்பி அறிவிப்பு வெளியாகும் வரை எந்த தகவலையும் இறுதியான முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்கள் தற்போதைய பொது நிலவரம் மற்றும் கிடைக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே நம்ம பகிர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போது பாஸ் மார்க் பற்றி நம்ம பார்க்கலாம். தற்போது பல்வேறு பிரிவினருக்கு வெவ்வேறு தேர்ச்சி மதிப்பெண்கள் நடைமுறையில் இருக்குது. இதனால் அனைவருக்கும் ஒரே மாதிரியான தேர்ச்சி மதிப்பெண் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி நீண்ட காலமாகவே கேட்டுட்ருக்காங்க. இது தொடர்பாக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அமைப்புகள் பல்வேறு கோரிக்கைகளை நம்ம அரசுக்கிட்ட வச்சுட்டு தான் இருக்காங்க. அதே போல் சிறப்பு ஆசிரியர்களுக்கான தேர்வுகள் தொடர்பாகவும் சில வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். அந்த வழக்குகளில் பாஸ் மார்க் குறித்த விவாதங்களும் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுது. இருப்பினும் அந்த வழக்குகளுக்கான இறுதி தீர்ப்பு அல்லது அரசின் இறுதி முடிவு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இதனால் என்ன புரிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த விஷயம் இன்னும் பரிசீலனையில் உள்ளது என்பதைத்தான். இதுவரை பாஸ் மார்க்கு உறுதியாக குறைக்கப்பட்டது என்று எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே நமக்கு கிடைக்கல. சிலர் காமன் டெட் மற்றும் ஸ்பெஷல் டெட் ஆகிய ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான தேர்ச்சி மதிப்பெண் அறிவிக்கப்படலாம் என்ற கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இன்னும் சிலர் 2 தேர்வுகளுக்கும் தனித்தனியாக விதிமுறைகள் தொடரலாம் என்றும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவை அனைத்தும் தற்போதைய கருத்துகள் மட்டும்தான். இறுதி முடிவை அரசு அல்லது நீதிமன்றமே அறிவிக்க வேண்டும். அதனால் இந்த நேரத்தில் தேர்வர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஸ் மார்க் குறையுமா என்று காத்திருப்பதை விட தற்போதுள்ள விதிமுறைகளை அடிப்படையாக வச்சுட்டு தேர்வுக்கு தயாராவது தான் மிக பாதுகாப்பான ஒரு சேஃபான ஒரு முடிவாகும். அது மட்டும் இல்லை, ஏன்னா ஒரு அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பதை முன்கூட்டியே யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம தான் முன்கூட்டியே எக்ஸாமுக்கு தயார் நிலையில் இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் நெருங்கினதுக்கப்புறம் நம்மளால் எல்லா சிலபஸும் கவர் பண்ண முடியாது. அதுக்காக தான். மேலும் அரசு எதிர்காலத்தில் ஏதேனும் மாற்றங்களை அறிவித்தால் அது அனைத்து தேர்வர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிக்கப்படும். அதுவரை சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய உறுதி செய்யப்படாத தகவல்களை மட்டும் நம்பி முடிவெடுப்பதை தவிர்ப்பது எல்லாத்துக்குமே நல்லது. இந்த விஷயத்தில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பது மட்டும் ஒரு முடிவாக கருத முடியாது. நீதிமன்ற உத்தரவு வெளியான பிறகும் அதனை நடைமுறைப்படுத்த அரசின் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் தேவைப்படுது. எனவே எந்த மாற்றமும் அரசாணை அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகுதான் அமலுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேவா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது நமக்கு தேவையானது பொறுமையும் தொடர்ந்து தயாராக இருப்பதும் தான். தேர்வுக்கான படிப்பை நிறுத்தாமல் தொடர்ந்து நம்ம படிச்சுட்ருக்கணும். எந்த அறிவிப்பு வந்தாலும் அதை நம்பிக்கையுடன் நம்ம எதிர்கொள்ளணும். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா, அடுத்த அப்டேட் என்னன்னா, டிஆர்பி, எஸ்ஜிடி, பிஜிடிஆர்பி காலி பணியிடங்கள், பட்ஜெட் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பாக தற்போது பேசப்படும் தகவல்களை தான் அதிகாரப்பூர்வ நிலவரத்துடன் ஒப்பிட்டு விரிவாக நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோவில். டிஆர்பி, எஸ்ஜிடி, பிஜிடிஆர்பி பணியிடங்கள் தற்போதைய நிலை என்ன அப்படின்னா, இப்போது ஆசிரியர் நியமனங்கள் மற்றும் டிஆர்பி அறிவிப்புகள் குறித்து நம்ம பார்க்கலாம். கடந்த சில வாரங்களாக எஸ்ஜிடி, பிஜிடிஆர்பி மற்றும் பிற ஆசிரியர் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் எப்போது வெளியாகும் என்ற கேள்வி அதிகமாக எழுந்து வருகிறது. இதற்கு ஒரே காரணம், பல்வேறு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் இருப்பதா தொடர்ந்து தகவல்கள் வெளிவருவது தான். ஆனால் காலி பணியிடங்கள் இருப்பது மட்டும் போதுமானது அல்ல. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும், எந்தெந்த பிரிவுகளில் நியமனம் செய்ய வேண்டும், அதற்கு தேவையான நிதி எவ்வளவு என்பது போன்ற நிர்வாக நடவடிக்கைகள் முடிந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவாங்க. பொதுவாக அரசு துறைகளில் புதிய நியமனங்களை மேற்கொள்வதற்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட துறைகள் காலி பணியிட விவரங்களை ஆய்வு செஞ்சு அதன் பின்னர் நிதி ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக அனுமதிகள் பெறப்படும். ஆசிரியர் நியமனங்களும் இதே நடைமுறையில் தான் நடக்கும்.
இதனால் அறிவிப்பு தாமதமாகிறது என்றால் அதற்கு பல நிர்வாக காரணங்கள் இருக்கலாம். இதை வச்சு நியமனம் நடக்காது அல்லது தேர்வு ரத்து செய்யப்படும் என்று முடிவு செய்துவிடக் கூடாது. சமூக வலைதளங்களில் பல்வேறு தேதிகள் கூறப்பட்டாலும் டிஆர்பி வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இறுதியானதாக நம்ம நினச்சிக்கணும். அதற்கு முன்பாக வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டவை என்று சொல்ல முடியாது. அதே போல பட்ஜெட் தொடர்பாகவும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பொதுவாக ஒரு துறையில் அதிக அளவிலான நியமனங்கள் நடைபெற வேண்டுமெனில் அதற்கான நிதி ஒதுக்கீடு அரசின் திட்டமிடலுடன் தொடர்புடையதாக இருக்கும். எனவே பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு பிறகு சில துறைகளில் புதிய நடவடிக்கைகள் வேகமடைவது இயல்பான ஒன்றாக இருக்கும். ஆனால் பட்ஜெட் வெளியான உடனேயே டிஆர்பி அறிவிப்பு வெளியாகும் என்று இப்போதே உறுதி சொல்ல முடியாது. அது அரசின் நிர்வாக முடிவுகளையும் டிஆர்பியின் அடுத்த கட்ட செயல்முறைகளையும் பொறுத்து தான் அவங்க ஸ்பீடு எவ்வளோ உள்ள இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் தற்போது செய்ய வேண்டிய ஒன்றே என்னென்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கும் போதே படிப்பை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அவங்க வரட்டும் அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருக்காமல் இப்போ இருந்தே உங்கள் படிப்புலேயும் கவனம் செலுத்தி வாங்க. ஏன்னா அறிவிப்பு வரும்போது அதை அப்போ பார்த்துக்கலாம். ஏனெனில் அறிவிப்பு வெளியான பிறகு மிகவும் குறுகிய காலத்தில் தேர்வு தேதிகள் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுக்கான சான்ஸ் கவர் பண்ண முடியாது ஃபுல்லும். அதுக்காக தான் தற்போது பல தேர்வர்கள் ஒரே நேரத்தில் டிஇடி, எஸ்சிடி, பிஜிடிஆர்பி உள்ளிட்ட பல தேர்வுகளுக்கும் தயாராகி வந்துட்டுருக்காங்க. அதனால் அடிப்படை பாடங்களை வலுப்படுத்தி கொள்வது, அடிப்படை பாடத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறது, பழைய வினாத்தாள்களை பயிற்சி செய்வதும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலில் காமன்டெட் எக்ஸாமுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே நம்ம நோட்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஓகே, அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். என்னென்னா மறுபடியும் ஒருக்கா ஞாபகப்படுத்தி விட்டுறேன். எந்த தேதி, எந்த காலிப்பணி இடங்கள், எப்போது அறிவிப்பு என்ற தகவல்களும் அதிகாரப்பூர்வமாக வெளியான பிறகே உறுதியானதாக நம்ம நினைக்கணும். அதுவரை வதந்திகளை விட, அதாவது டிஆர்பி மற்றும் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையே நம்புவது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டு காமன்டெட் அறிவிப்பு தான். அடுத்த பகுதியில் காமன்டெட் அறிவிப்பு தேர்வர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அதோட மற்றும் இறுதி முக்கிய ஆலோசனைகளை நம்ம இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். காமன்டெட் அறிவிப்பு தேர்வர்கள் தற்போது என்ன செய்ய வேண்டும்? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது இந்த வீடியோவில் முக்கியமான இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். காமன்டெட் அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பது தற்போது பல ஆசிரியர் தேர்வர்களின் முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பிஎட் முடிச்சுட்டு அடுத்து காமன்டெட் வந்தால் நம்ம எழுதலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்போம். சமூக வலைதளங்களில் பல்வேறு தேதிகள் மற்றும் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட அறிவிப்புகளே நம்பகமானவை என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிலர் முதல்ல டிஇடி நடத்தப்பட்ட, அதாவது இந்த டெட் நடத்தப்பட்ட பிறகே ஆசிரியர் நியமன தேர்வுகள் நடைபெறலாம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. மற்றொரு தரப்பினர் நிர்வாக தேவைக்கு ஏற்ப அட்டவணை மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுலேயுமே எது நடைபெறும் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியானால் மட்டும்தான் நமக்கு உறுதியாக அதை அறிய முடியும். அதே போல் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் மாற்றம் குறித்தும் பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாகும் முறை தற்போது நடைமுறையில் உள்ள விதிமுறைகளையே அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே. அதனால் தேர்வர்கள் ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். பாஸ் மார்க்கு குறையலாம் என்ற எதிர்பார்ப்பில் படிப்பை நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதே போல் அறிவிப்பு இன்னும் வரவில்லை என்று காலத்தை வீணடிக்காமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாடத்திட்டத்தை மீண்டும் ஒரு முறை படிங்க. கடந்த ஆண்டு வினாத்தாள்களை பயிற்சி செஞ்சு பாருங்கள். நேர மேலாண்மையை மேம்படுத்துங்க. தொடர்ந்து மாதிரி தேர்வுகள் எழுதி பாருங்கள். இவை அனைத்தும் அறிவிப்பு எப்போது வந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் படித்து வச்சிங்கன்னா. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பின்பற்றும் பழக்கத்தை உருவாக்கி வச்சுக்கோங்க. டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் அல்லது தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியான பிறகே அந்த தகவல்களை நம்ம உறுதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எதிர்பார்ப்புகள் இருப்பது இயல்பானது தான் எல்லாத்துக்குமே. ஆனால் தேர்வில் வெற்றியை தீர்மானிப்பது தொடர்ந்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க்கிங் தான். ஓகேவா? அதனால் இன்று முதல் உங்கள் முழு கவனத்தையும் நம்ம படிப்பின் மீது செலுத்தி நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இன்னையிலேருந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் அரசு தேர்ச்சி விதிமுறைகளில் மாற்றம் செய்தால் அதனால் தகுதியான அனைவருக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். மாற்றம் இல்லை என்றாலும்
நீங்கள் தற்போது மேற்கொள்ளும் தயாரிப்பு வந்து அதாவது நீங்கள் தற்போது பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க் படிப்பு வந்து வீணாக எப்போவுமே போகாது. ஏனெனில் அதே அந்த ஹார்ட் ஒர்க் அடுத்தடுத்த ஆசிரியர் நியமன தேர்வுகளுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் படித்து வச்சிருக்கிறது எப்போவுமே யூஸ் ஆகும். படிப்பு எப்போவுமே வீண் போகாது. இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்களின் நோக்கம் உறுதி செய்யப்படாத தகவல்களையும் அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வேறுபடுத்தி புரிய வைக்கிறது. எனவே எந்த முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை சரிபார்க்கிறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகும். ஸ்டடி பெஸ்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.